தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி வழங்க கேட்கலாம். லட்சுமணன், வணக்கம். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார். இது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து அரசியல் கட்சிகளுமே இந்த கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் தற்போது பார்த்தமென்றால் என்டிஏ கூட்டணியில் அமமுக அதிமுக தற்போது இருந்திருக்கிறார். இதற்கு முன்பாக பார்த்தமென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் இணைந்து, அதாவது பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, மீது ஒருங்கிணைந்து ஒரு தேர்தலை எதிர்கொண்டிருந்தாலும் மீண்டும் பல்வேறு அரசியல் சூழ்நிலை காரணமாக பல்வேறு தரப்பு மக்கள் பல்வேறு விதமாக தெரிவித்தனர். குறிப்பாக எடப்பாடி ஒரு தரப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பன்னீர்செல்வம் தரப்பு இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன், இன்னொரு பக்கம் சசிகலா என 4 தரப்பு வாதங்களாக இந்த அதிமுக பிரிந்து சென்றது. அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தரப்பு வாதங்களுமே ஒவ்வொரு கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து பல்வேறு தேர்தலை எதிர்கொண்டனர். குறிப்பாக கடந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு என்டிஏ கூட்டணியுடன் சேர்ந்துதான் பன்னீர்செல்வம் இந்த தேர்தலை எதிர்கொண்டார். டிடிவி தினகரன் இந்த தேர்தலை எதிர்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு கூட்டணிகள் மாறிவிடக்கூடிய நிலையில் தற்போது டிடிவி தினகரன் பாஜகவுடன் கூட்டணியாக செல்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் தற்போது அதற்கான ஆலோசனை பொறுத்தவரை நடைபெற்று வந்தது. அதன் தொடர்ச்சியாக அறிவிப்பு வெளியிடுவதற்கான ஆலோசனை கூட்டமானது தற்போது சென்னையில் நீதிமன்றம் பெற்றக்கூடிய தனியார் நடைபெற்று வருகிறது. இதில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் தான் இந்த கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் அதிமுக, அதாவது இதற்கு முன்பாக அதிமுக கூட்டணியில் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது என்டிஏ கூட்டணியில் மீண்டும் அமமுக வாய்ப்புகள் இருப்பதாக இதற்கு முன்பாக கூறப்பட்டிருந்தனர். அந்த வகையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக தற்போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு தற்போது அமமுக தந்து என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறது. மீண்டும் இது தொடர்ந்து ஒரு ஆலோசனை பேச்சுவார்த்தையாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நோக்கி எத்தனை தொகுதி, அதாவது ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி கொடுப்பது என்பது குறித்து தொடர்ந்து ஆலோசனையானது ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் தற்போது என்டிஏ கூட்டணியில் அமமுக இணைந்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அவர்களுக்கு எந்த இடத்தில் எத்தனை தொகுதி கொடுத்தால் சரியாக இருக்கும், மேலும் என்னென்ன தொகுதி கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பது குறித்து தொடர்ந்து ஆலோசனையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள், மேலும் கட்சி பிரதிநிதிகள் என முக்கிய பிரதிநிதிகள் தற்போது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பின் மூலம் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் மீண்டும் யார் இன்னும் இந்த என்டிஏ கூட்டணியில் இணைய உள்ளார்கள், மேலும் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, மேலும் என்னென்ன தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு என்பது குறித்து தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இதுக்கு முன்பாக பார்த்தோம் என்றால் ஓபிஎஸ் ஆதரவாக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் பார்த்தோம் என்றால் திமுகவில் கடந்த 1 மணி நேரத்திற்கு முன்பாக இணைந்தார். அதன் தொடர்ச்சியாக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்து தொடர்ந்து இந்த சட்டமன்ற தேர்தலை இந்திய கூட்டணியாக தற்போது இந்த எதிர்கொள்ள இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது பார்த்தோம் என்றால் இந்த ஒரு பக்கம் அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தாலுமே தற்போது இந்திய கூட்டணியில் அமமுக எழுந்திருக்கிறது. பெரும் ஒரு இதுவும் ஏற்பட்டிருக்கிறது. அரசு மாற்றாக தான் அமையும். அந்த வகையில் தான் இதற்கு முன்பாக அவர்கள் இந்த அமமுக அதிமுக நிலையில் தற்போது பிரிவுகள் ஏற்பட்டு பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது மீண்டும் பார்த்தோம் என்றால் அமமுக இந்திய கூட்டணியில் இணைந்து இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஆலோசனை கூட்டங்கள் தான் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது தன் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதல் தான் இந்த பேச்சுவார்த்தையாக தொடர்ந்து நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், மேலும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன், மேலும் பாஜக தலைவர், மேலும் முக்கிய பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இன்னைக்கு சட்டப்பேரவை 2வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று வைத்திலிங்கம், அதாவது ஓபன்னீர்செல்வம் ஆதரவாக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் இன்று திமுகவில் இணைந்தார். இதற்கு முன்பாக அதிமுக கட்சியிலிருந்து 50 காலமாக தொடர்ந்து பணியாற்றி வந்த செங்கோட்டையின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சியிலிருந்து மாற்று கட்சிகளுக்கு தொடர்ந்து இருந்து வரக்கூடிய நிலையில் முக்கிய பிரதிநிதியாக காணப்படும் இந்த அமமுக பொறுத்தவரையுமே அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம் என்றால் என்டிஏ கூட்டணியுடன் இணைந்துதான் தற்போது தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். இந்த தேர்தல் நிலவரம் குறித்து காத்திருந்தான் பார்க்க வேண்டும். இன்னும் 1 மாதங்கள், அதாவது அடுத்த மாதம் இறுதிக்குள் இந்த சட்டமன்ற தேர்தல் தேதியானது டெல்லியில் இந்த தேர்தல் வெளியிடப்பட்டது. அதற்கான பணிகள் தான் தொடர்ந்து திமுக, அதிமுக, பாஜக, மேலும் பல்வேறு அரசியல் கட்சிகளுமே பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் தான் தற்பொழுது அமமுக இந்திய கூட்டணியுடன் கூட்டணி வைத்து தொடர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக குறிப்பிடப்பட்டிருப்பார்கள்.
இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைத்து தங்களது வலுவான கூட்டணியை அமைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் என்டிஏ கூட்டணியில் பாமகவை தொடர்ந்து அமமுகவும் இணைந்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.